friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம தோசை மாவு எப்படி வீட்லயே அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். வீட்ல கிரைண்டர் இல்லன்னு யாரும் கவலைப்பட தேவையில்ல. இன்னைக்கு நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணி தான் அரைக்க போறோம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் 1 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 10 வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா தண்ணியில ஊற வச்சிருங்க. இது ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். இன்னொரு பவுல்ல நான் 1/3 கப் உளுந்து எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதையும் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிரலாம். இப்போ இட்லி அரிசி உளுந்து ரெண்டும் நல்லா ஊறி ரெடியா இருக்கு. சோ நம்ம மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தண்ணியை வடிகட்டிட்டு உளுந்த ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையா அரைச்சிருங்க. இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். அதே மிக்ஸி ஜார்ல தண்ணியை வடிகட்டிட்டு இட்லி அரிசியும் சேர்த்துருங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அவல் சேர்த்துடலாம். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையா அரைச்சிருங்க. இதையும் அதே பாத்திரத்துக்கு மாத்திரலாம். கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 8 மணி நேரம் புளிக்கட்டும். இப்போ 8 மணி நேரம் ஆயாச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம தோசை மாவு ரெடியா இருக்கு. சோ நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு தோசை தவாவை சூடு பண்ணிருங்க. ஒரு கரண்டி தோசை மாவு ஊத்திட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிருங்க. ஒரு 3 சொட்டு எண்ணெய் இல்லாட்டி நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 மினிட் வேகட்டும். இப்போ 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயாச்சு. சோ ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு நல்லா சூடா சாம்பார் சட்னி கூட சர்வ் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபி, ரொம்ப பாரம்பரியமான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.